மார்னிங் எவரிவன் ஹாப்பி மண்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சோலை பூரி சோலை வெள்ளை சோலையை ராத்திரியே ஊற வச்சுட்டேன். 8-9 மணி நேரம் ஊறி எடுத்து அதில் உப்பு மஞ்சப்பொடி மிளகு லவங்கம்லாம் போட்டிருக்கேன். நல்லா 5-8 சவுண்டு விட்டுட்டு சின்னதாக வச்சுட்டு அப்புறம் சவுண்டை வந்தோடனே அணைக்கணும். அப்புறம் கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஜீரகத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடுவேன். அப்புறம் சுருளை வதக்கிட்டு அதில் திருப்பியும் வேக வச்ச சோலையை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது திருப்பியும் 3 சவுண்டு விடுவேன். அப்போ தான் நல்லா வேகும், அப்படியே திரண்டு சூப்பராக வரும். சோலையை வேக வச்சாச்சு. நம்ம எண்ணெயில் நம்ம அரைச்சதை கொட்டிட்டு உப்பு காரப்பொடி கரம் மசாலா பொடி சோலை மசாலா பொடியெலாம் போட்டிருக்கேன். நல்லா சுருளை வதங்கின அப்புறம் சோலையை போட்டு திருப்பி 3 சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சக்கரை டேஸ்ட் ஒட்டாமல் சுருளை வதங்கினோடனே வேக வச்ச சோலையை போட்டு 3 சவுண்டு விட்டுட்டு அணைக்கணும். அப்புறம் சுவையான சோலை ரெடி எடுத்து இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவினேன், சர்க்கரையும் போட்டேன் ஒரு துளி.